Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் குருமா செய்யறதுக்காக நான் ஒரு சின்ன சைஸ் தேங்காய்ல பாதி தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 10 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 2 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். இது எல்லாத்தையும் அளவா தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. பொட்டுக்கடலை குருமாக்கு ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும். முந்திரி பருப்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உங்ககிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலை இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. நாம் இப்போ குருமா செய்ய ஆரம்பிக்கலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். முதல்ல இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. அடுத்ததாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நான் காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இந்த காலிஃப்ளவரில் சின்ன சின்ன புழுவெல்லாம் இருக்கும். அதனால் சுடுதண்ணியில் ஒரு 2-3 நிமிஷம் போட்டு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. 1 கப் பச்சை பட்டாணி, கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே சேர்த்துக்கோங்க. நான் அப்போ போட மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியை மசாலா அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பச்சை மிளகாய் விழுதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா குருமாவில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக 2 விசில் வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி குக்கரை அப்படியே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போது சூப்பராக குருமா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெஜிடபிள் குருமா பூரி சப்பாத்தி ரெண்டுக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.